வாங்க இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் உள்ள மீன் இருக்குல்ல, பண்ணா, அது கிடச்சிருக்கு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப நாள் மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசை. ஆனால் நம்ம ஆசை எங்கே நிறைவேறுது. ஆனால் இன்றைக்கி எப்படியோ வாங்கிட்டு வர சொன்னேன். என்னென்னு தெரியாத நம்ம வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை கட் பண்ணி வாங்கிட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும் வேலை. ஆனால் வந்து கூட்டமாக இருக்குன்ட்டு கட் பண்ணி வாங்கலை. இது வந்து சின்ன இதாக இருக்கும். அந்த ஸ்லாம்பு இருக்குல்ல, அது சின்னமாக இருக்கும். நான் வந்து இங்கே வந்து மழை இல்லை, அதனால் நான் இங்கே உட்காந்துட்டு போர்ட்டிக்கோவில் கட் பண்ணுறேன். இங்கே ரெண்டு சைடில் அரிஞ்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். இப்போ ஏன்னா கார்த்திகை மாதம் யாருமே சாப்பிட மாட்டாங்கல்ல, அவ்வளோவா அந்த மாலை போடுவாங்க. நம்மளுக்கு ஜாலி தான். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, இல்லைன்னா ரொம்ப பழசாக இருக்கும். இந்த பாருங்கள், இதை எடுத்துட்டோம்னா உள்ளே உள்ள ஒரு மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டோம்னா க்ளீனாக இருக்கும். அதுக்கு வயிறு. கிளைமேட்டு ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் மழை இல்லை, ஆனால் இருட்டாக இருக்குது. இந்த மீனோட வேஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ஒரு அரை கிலோ வேஸ்ட்டுன்னா அரை கிலோ வெல்லம் போட்டு மூடி 40 நாள் வச்சுருந்துட்டு எடுத்தோம்னா அப்படியே வந்து நல்ல இது ஜாம் மாதிரி இருக்கும். அதை எடுத்து இந்த வளராத செடி இருக்குல்ல, அதுக்கு போட்டோன்னு வச்சுங்களேன், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலக்கிட்டு ஊற்றணுன்னு வச்சுங்களேன், சூப்பராக வளரும். ஆனால் இங்கே போட முடியாது, இந்த தொட்டி தானே, அதனால் போட முடியாது. ஊரில் என்ன பண்ணலாம், இப்போ லெமன் வறுக்கிறதுக்காண்டி ஒரு லெமன் பறிச்சுக்கலாம். மீன்காண்டி கொஞ்சோண்டு தான் கிடக்கு, ஒரு 5 இது கிடக்கு. இந்த பாருங்கள், மீன் குழம்பு வச்சாச்சு. எப்போதும் ஆஸ் யூஸ்வல் வைக்கிற மாதிரி தான் வச்சாச்சு. இப்போ வறுவல் பெரட்டியாச்சு. லெமன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிளகு சீரக சோம்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு பெரட்டி 1 ஹவர் ஊற வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு பாருங்கள், எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இது சின்ன பாப்பா சாப்பிடாத மீன் குழம்பு, அதனால வாங்குறதுக்கு நாங்கள் யோசிக்கிறது. பெரிய பாப்பாவுக்கு பிடிக்கும், ஆனால் அது ஊருக்கு போயிடுச்சு, அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. அதனால் வந்து இங்கே நாங்கள் 3 பேர் தான். இந்த பாருங்கள், மீன் அப்படியே பெரட்டி பழுக்க போட்டுற வேண்டியதான். அது வறுத்தோனையே எடுக்க வேண்டியதான். இது நல்லாயிருக்கும். அந்த மீன் வந்து பண்ணா, இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கருவாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வறுத்துட்டேன். நம்மளுக்காண்டி எனக்கு என்ன ஆசை இருக்காது, அவ்வளோவா நான் வந்து இது பண்ணிக்க மாட்டேன். ஆனால் ரொம்ப நாள் மீன் குழம்பு வைக்கணும்னு கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து ஆசை, வைக்கவே முடியலை. டக்குன்னு இன்றைக்கி ஏதோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது பாருங்கள், இந்த கிளைமேட்டுக்கு டக்குன்னு ஆறிடுது சாதம். இப்போ பாருங்கள், நல்லா அப்பயே வடித்து அப்பயே போட்டால் தான் கொஞ்சம் சூடாக இருக்குது. ஒரு 1 ஆயிடுச்சுன்னா சில்லுன்னு ஆயிடுது. இப்போ சாதம் போட்டுக்கலாம். குழம்பு அது என்ன, பண்ணா மீன் குழம்பு. இது வந்து ரொம்ப கவிச்சியெல்லாம் அடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழந்த பிறந்தவங்களுக்கு கூட இந்த மீன் குழம்பெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அவ்வளவு பத்திய மீனை என்னமோ சொல்லுவாங்க. நம்மளுக்கெல்லாம் சூடாக இருக்கிறதெல்லாம் நினைக்கிறது இல்லை. வீட்டில் உள்ள இந்த ஆம்பளைங்க தான் சூடாக இருக்கணும்னு உயிர் எடுக்கிறது. இந்த பாருங்கள், வறுவல் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு, மீன் குழம்பு